இன்னைக்கு ஒரு நாள் ஜே போடு, நீ சந்தோஷம் இருக்கணும். அவரு ஜே போடு, எனக்கு ஜே போட மாட்டீங்க. எதுக்கான கைது நாயினி, எதுக்கான நாயினி, அவருக்கு நாட்டு மன்னர். அவரு ஜே போட்டா காலையில வயிறார சாப்பாடு போடுவாரு, கை நிறைய சம்பளம் கொடுப்பாரு. லைட்டு மருமே கதை கிடக்குற நாயினி, லைட்டு மருத்துவ கோயிலுக்கு யாரும் ஜே போடுவான். உனக்கு யாரா ஜே போடணும்? எனக்கு ஜே போடுறா, காலைல வாங்கி தரேன். கோடு இதை மறந்துட்டு கட்டு கட்டிக்கிறீங்க. நீங்க போடு மேட்ரு. ஐயா மகாராஜா வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லவனாக வல்லவனாக வாழ கடவுளே, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். மகாராஜா வணக்கம். நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும். என்ன பண்ணவா மகாராஜா வணக்கம். 16 பெற்று பெருவாழ்வு கடவுள் வாழ கடவுள். அவரும் போட்டு அம்மாவும் போயிடுச்சு.
இதுதான் பாய்த்து வருது இந்த மூணாவது நாள் அம்மாசை போய் அம்மா மூணு ஆமா அப்படிதான் இருக்கும் இருக்கட்டும் வாங்கோயா 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 போயா வர நானு போயா ஓடு அவர் இந்த நாட்டுக்கு மன்னர் அவரு நாங்கெல்லாம் வந்தோம் வாங்க ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னோம் பெருந்தன்மையான ஆசீர்வாதம் 16 பெற்று பெரு வாழை வாழ்க்கை சொன்னார் ஏண்டா வந்த நீ வாய வச்சிருக்காம அவரை பார்த்து பாருங்க மகாராஜா அந்த மாதிரி சண்டை போடு ஒன்ன மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கணும் அவனுக்கு அச்ச பயங்களே அதை விட்டுட்டு வாங்க கோயில் வாங்க கோயில் கோயில் அம்மானு கத்துவாங்க என் குடும்பத்தை ஓடி எடுத்து யார் அவன அந்த மாதிரி ஏன்டா பேசுற கோயான்னு கேட்காதரா ஓ வாங்க ஐயா கோயான்னு கேட்காதரா கேட்காதரா நீ ஒரு ஆள் சுவிட்ச் போடுற இங்க பின்னாடி என்ன தவிர இன்னும் 20 பேர் இருக்கிறாங்க நான் இல்லாம இன்னும் 20 பேர் இருக்குது அப்ப 20 பேர் வரான் உங்களுக்கு 2 தோள கரும்பு வெட்டலாங்க வச்சுட்டு 2 லோடு கரும்பு அம்மா மன்னன் அவர் வந்தா ஒரு அச்சம் மடம் நாளும் பார்ப்பதுமே கிடையாது அப்படி சண்டை போட பின்ன பின்ன அதான் பெருமை முறாவாயா முறாவாயா சொன்னாங்க கையடி சம்பளம் கம்னாட்டி அழைச்சுமா போச்சா அச்ச பயம் கிடையாது ஒரு மன்னன் வருவன் என்றால் கை கட்டி வாய் பதித்திருக்க வேண்டும் கட்டா கையா கட்டா கையா கட்டு உங்க கட்டு ஒரு சபையில மன்னன் வந்த பிறகு கைய கட்டுறான ஏன் கைய கட்டுறான் வாய முடுறான ஏன் வாய முடுறப்பியாமானி ஒரு மன்னன் புறப்பட்டு வெளியே வந்தான் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி கை கட்டி வாய் புதைத்து சண்டை போடு பேசக்கூடாது அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது என் கோபத்தை அவனை ஒரு ஆள் வச்சு மேய்க்கிறத பெரிய விஷயம் என்னடா டான்ஸ் அது என்ன டான்ஸ் ஒரு மன்னன் புறப்பட்டு வெளியே வந்தான் உறவினராலை உறவில் போடாம விழித்த கண் சிமிட்டாம பார்க்கணும் புளிய மாத்திரம் போரில் ஆழ்ந்த முடியாத அதே மாதிரி ஒரு மனிதனை சனிதேசம் பிடிச்சா 7.5 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க 2 வருஷம் ஆமா உடல் சனி 2 வருஷம் ஜென்ம சனி 7.5 வருஷம் சொல்லுவாங்க ஆமா இந்த கம்ப்ளைண்ட் நான் என்னைக்கு வந்து நாடக சபால சேர்ந்தனும் வருஷம் தை மாசம் பிடிப்பான் 8 மாசம் 10ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் பிடிக்க மாட்டான் விட மாட்டான் அப்படி வச்சு வாங்குவான் கேட்டா தை மாசமே இன்னும் போறக்கல கேட்டா அப்படியே தாக்காரங்களை கம்மியாட்டி அப்படி கேளுங்க தினத்தோடு இவங்கிட்ட மாட்டி நான் படுற பாடுக்குது பாரு என்னடா நினைச்சுக்கிறேன் கண்ணாரவாத்தியார்ல இருந்து போரா பேரே அனுப்பிட்டான் பாரு தேவத்தை வசனம் கூடாது கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆமா இல்ல 2 பேர் ஆமா ஆமா இல்ல வசனம் ஆமா இல்ல 10 நூற்று சரி எப்படியா காட்டிக்கிற கையை நீ ஒண்ணு இல்லையா கேட்டுக்கா அப்படி கேட்கக்கூடிய கேள்விக்கு 2 ஒரு பதில் தான் தேவையில்ல வார்த்தை பேசக்கூடாது பேச மாட்டேன் அன்பான சபைக்கு மனமார்ந்த வணக்கம் இந்த சபையை உள்நோக்கி பார்த்தால் உங்களை வச்சுக்கிறேன் மத்தியா ஏறி ஒரு நாளைக்கு லீவ் கொடுத்தோம் அங்கே வைக்க போயிடலாம் சரிங்க மகராசனாக நீடூழி வாழ வேண்டும் இன்னைக்கு வருஷ பொறுப்பு ஏன் உயிரை வாங்கல சரி விடு அப்படி இருந்தா இன்னிலிருந்து ஆரம்பம்
அப்படி அந்த சபைக்கு மனமார்ந்த வணக்கம். ஏழ்மலை, இந்த சபை உற்று நோக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? அழகான திருச்சபை, மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. இந்த அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? மாதா பிதா குரு தெய்வம். அப்படி நான்கு வண்ணத்தால் அமர்ந்திருக்கின்றார். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலில் வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது. ஒருவருக்கு அள்ளி கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது. கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. பொருள் என்னப்பா? எந்த காலத்திலும் பண்ணி பிடிச்சி அடிச்சு சுற்று தீவிரனோட எங்க குன்மோட்டை பத்தி அழகான செய்யல. அப்படி கிடையாது உலகத்திலே. நான் வைக்கிறதால எனக்கு கூறு கட்டி வச்சுட்டு போடுவேன் என் மானத்தை. அப்படி கிடையாது. உலகத்திலே அழியாத செல்வம் கல்வி செல்வம். கல்வி செல்வம். ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் கற்ற கல்வியை யாரையாவது பங்கெடுக்க முடியுமா? திருட வந்து திருடி போக முடியுமா? தீட்டு கொளுத்த முடியுமா? உலகத்திலே ஒரு மனிதன் இறந்த பிறகு கொண்டு போகக்கூடிய ஒரே செல்வம் இந்த கல்வி செல்வம் இல்லையா? அப்பேற்பட்ட அழியாத நூல், அப்பேற்பட்ட அழியாத கல்வி நூல்களை சிக்கர கற்றுணர்ந்த தனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, படித்த மகா மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தமார்களுக்கு, கற்றறிந்த தனவான்களுக்கு, படித்த மகா மேதைகளுக்கு, நம்மை விட நாடக பேராசன்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ணவருடைய பாதத்திற்கு நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க. அண்ணவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நந்த கோவிந்தனிட எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அப்பா அம்மா தாத்தா பாட்டியார் முப்பாட்டினார் மாமையாரு அண்ணையாரு தம்பியாரு கையை ஏன் சொல்லி சொல்லி காட்டுறான் தெரியுதா? என்ன போல யார் போட முடியுமா? இது இது என்ன பரிசு? பிறந்த நாள் பரிசு. அதான் அதான் சொல்லி சொல்லி காட்டி போறான். என்ன சரியா பாத்தீங்களா இல்லையா? இப்ப பாத்தீங்க கையில சைனா அப்படின்னு காட்டுறான். தம்பி விளக்கம் சத்தியலாத்த அன்று வரக்கூடிய சதுர் முகப்படைத்த அய்யனாகிய பிரமதேவன்
யானை முதல் எறும்பு கடை 8000 100 100,000 ஜீவபலங்கள் எல்லாம் படைக்கக்கூடிய தெய்வம். படைப்பு கர்த்தா சித்திப்பு தொழிலுக்கு அதிபதி சதுர் முகம் படைத்த அயனாகி பிரம்மதேவன். அது மட்டும் தான் தெரியும். ஆனால் நான் எப்படி பிறந்தேன், நான் பிறந்த ஒரு வைபவ நிலை அது தெரியாது. வைகுந்தமே கோவிலாய் விட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அன்னவர் உந்தி கமலத்தில் தோன்றியவன் இந்த அயனாகி பிரம்மதேவன். உந்தி கமலம் என்றால் இந்த தொப்புளிடமாகவே என் தந்தை நாராயணமூர்த்தி ஒரு தாமரை தந்தை வளரச் செய்து, ஆமா அப்படி இந்த தொப்புளின் நிலமாகவே ஒரு தாமரை தண்டை வளரச் செய்து அந்த தாமரை தண்டின் மூலமாக இந்த அய்யனாகி பிரம்மதேவர் உற்பத்தி செய்தார். அப்படி உற்பத்தி செய்து உலகத்திலே 3 தொழில் தம்பி. 3 தொழில் என்னென்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். அப்படி அந்த முத்தொழிலே அதை படியளக்கக்கூடிய தொழிலை பரம கடவுள் செய்து வருகிறார். அவர் பாவ புண்ணியங்களை பார்த்து அழிக்கக்கூடிய தொழிலை என் தந்தை நாராயணமூர்த்தி செய்து வருகிறார். ஆனால் என்னை உற்பத்தி செய்து என் தந்தை நாராயணமூர்த்தி பார்த்தார், மகனே பிரம்மதேவா, இந்த உலகத்திலே யானை முதல் எறும்பு கடை 8000 ஜீவபலங்களை எல்லாம் நீதான் படைக்க வேண்டும், சித்திப்பு தொழிலை செய்ய வேண்டும். அப்படி என்று என் தந்தை எனக்கு கட்டளையிட்டார். ஆனா எங்க அப்பா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அப்பா, இந்த பாமர மக்களை படிக்க வேண்டும், சித்திப்பு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களே, எதை ஆதாரமா வச்சு படைப்பது? ஒரு படிப்பு தொழிலை தொடங்க வேண்டுமானால் எதை மூல காரணமா வச்சு படைக்க முடியும் அப்படின்னு என் தந்தை இடத்துல கேட்ட உடனே எங்க அப்பா பார்த்தார், 4 வேதம் இருக்கிறது, ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம், இப்படி சொல்லக்கூடிய 4 வேதத்தை மையமாக வைத்து விழிச்சஞ்சி மந்திரத்தை என் காதிலே போதித்தார். உலகத்திலே 2 பொம்மை தம்பி, ஒன்று ஆண் பொம்மை, இன்னொன்று பெண் பொம்மை. இந்த பொம்மைகளை காத்தை விட்டு அப்படி விழிச்சஞ்சி மந்திரத்தை போதித்தால் அதற்கு உயிர் வந்து அந்த பொம்மைக்கு உயிர் வந்துவிடும். ஆனால் அப்படி என்னுடைய சித்திப்பிலே முதலாகவே யாரை உற்பத்தி செய்தேன்? இடதுகால் பெருவிரலையும் வலதுகால் பெருவிரலையும் மூன்று அகோரமாக தபத்தை செய்து பிரிங்கி என்றும் லட்சன் என்றும் 2 பிள்ளைகளை பெற்றேன். ஆமா, அந்த 2 பிள்ளைகளிலே லட்ச பிரம்மனுக்கு வரதாதிபரை திருமணம் செய்து வைத்து முந்தி முதலாகவே 49 அந்த பரவாயில்ல திருமணம் செய்து வச்சு 49 பெண் குழந்தை 49 பொண்ணு பெற்றாங்களே, எப்படா பால் குத்துருப்பாங்க? மண்டே போல்றோம் கம்யூனிட்டி எப்படா இவனுக்கு கேப் கிடைக்குமா இவன் கால் எடுத்து கொடுக்குறான், அடி எடுத்து கொடுக்குறான். தம்பி, அப்படி இந்த உலகத்தில் பிறந்தது முதலாக 49 பெண் பிள்ளை. அது போதா குறைக்கு என்னுடைய வார்த்தை கேட்டு ஈசன் இடபாகத்தில் அமரக்கூடிய உமா பார்வதியை 50வது பெண்ணாக பெற்றெடுத்தான் என் மகன் தட்சபிரம்மன். அப்படி பெற்றெடுத்து அந்த 50 பெண்களையும் யார் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? சந்திரனுக்கு 27, குலத்தே ரிஷிக்கு 9, காசிபருக்கு 13, அதோ பரம கடவுளுக்கு உமா பார்வதி 50 பெண்கள், 4 மருமகன். அப்படி கொடுத்து அப்படி கொடுத்தா பாத்தியா, அது அந்த காசிபருக்கு கொடுத்தார் பார் 13 பெண்கள். யார் யார்? அதிதி, திதி, தனு, மதி, சுரபி, குடாதவசை, வினுதை, தாம்பிரை, கயை, கத்ருவை, சுதை, அரித்தை, இலை, 13 பெண்கள் காசிபருக்கு திருமணம் செய்து கொடுத்த பெண்கள். அப்படி அந்த 13 பெண்களிலே காசிபருக்கும் அதிதி அம்மனுக்கும் 33 கோடி தேவர்களும் வாமனனாகிய நாராயணன் பிறந்தார். அதே காசிபருக்கும் திதி அம்மனுக்கும் 66 கோடி அவுணர் பிறந்தார். அவுணர் என்றால் அப்ப பிறக்கும் போதே தேவர்கள் 33 கோடி, அசுரர்கள் 66 கோடி பேர் அப்படி பிறந்தார். அது மட்டும் கிடையாது, இந்த பூமியில் உள்ள 4448 ஜீவராசி, மரம், செடி, கொடி, புல், பூண்டு, நீர்வாழ் உயிரினம், நிற்பன, நடப்பன, ஊர்வன, தாவன, பரப்பன, இப்படி சொல்லக்கூடிய அனைத்து வகை ஜீவராசிகளுக்கும் தாய் தகப்பன் யார் என்றால் அந்த காசிபரும் அந்த 13 பெண்கள் தான். ஆதி நாளையிலே இந்த பிரபஞ்சத்திலே இப்படியாகத்தானே இந்த பூமியில பற்பல உயிரினங்கள் தோன்றியது.
ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் எனக்கு என் தந்தைக்கும் ஓல தினத்துல அப்ப 2 பேரும் ஆளு போட்டு குடிச்சிட்டு கட்டி குடிக்கிறேன் எனக்கு கோட்டுடா. சரி தண்ணி ஊத்தி வரீங்களே எனக்கு தண்ணி கலகால குடிக்கிறேன் தண்ணி கலந்து குடிக்கிறேன். அவனு நீ தொட்டி வச்சுனா தொட்டிகளா குடிக்கிறேன் அப்படி அடி தெரியல. நீ சைடிஸ் கறி சாப்பிடுற எனக்கு சிக்கன் குடிக்கிறேன். போட உன்னை நெகத்தடே எடுத்து போட உள்ள வரம்பற நானே பிரம்மதேவனு பகவான் மாடா சரக்கு அடிச்சிட்டு சண்டை அடிச்சிரா போதனா அடிச்சு மாய முடியும். உன் குடும்பத்துல அப்படி அடிப்பீங்க கம்ப்ளீட் அப்படி இல்லையா? ஏன் வாக்குவாதம்? இந்த உலகத்திலே பாமர மக்களை நான் தான் படைக்கிறேன். இந்த மக்களை படைத்தால் தான் பரம கடவுள் படியளக்க முடியும், எப்ப அழிக்க முடியும். அப்ப படைப்பு தொழிலை நான் நிறுத்திட்டா பரம கடவுளுக்கு படியளக்கிற வேலை இருக்குதா? என் அம்மாவுக்கு அழிக்கிற வேலை இருக்கா? அவங்க 2 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆள் யாரு? அப்ப யார் பெரிய ஆளு? உலகத்திலே நான் ஒரு ஆள் தான் முதல். அப்படி நான் படைத்தால் தான் அனைவருக்கும் வேலை. அப்படி இருக்க